வெல்கம் டு சுபாஷ் கிச்சன். ஆயில் 4 லிட்டர் ஊற்றணும். ஆயில் சூடாகிடுச்சு. இதுதான் இப்போ நம்ம போட போகணும். ஓகேவா? பாருங்கள். இப்போ பட்டை மசாலா போட்டோம். பட்டை மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட போகிறது அடுத்தது வெங்காயம். வெங்காயத்தை போட்டுட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு. இது மாதிரி பொரியணும். பொரிஞ்ச பிறகு அடுத்தாப்புல இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த தக்காளி போடணும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் இருக்கு பாருங்கள். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம தயிர் போட போகிறோம். பாருங்கள், தயிர் ஊற்றியாச்சு. தயிர் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆகி ஒரே ஈவன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்காக நம்ம செய்ய போகிறது 3 மசாலா. பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. 10 மிளகா இருக்குது. அதை உடைக்காமல் அப்படியே முழுசாக போட்டுடலாம். மசாலா எல்லாம் பிறந்து நல்லா அழகாக ஜம்முன்னு வந்துருச்சா. வைக்கணும் 1க்கு 1.5 கணக்கு. 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி. ஓகேவா? வேக வைக்கிறதுக்கு 1.5 கிளாஸ் இதில் ஊற்றிட்டேன். ஸோ 1.5 கிளாஸ் அதில் 4.5 கிளாஸ் இல்லை, மொத்தம் 6 கிளாஸ் கணக்கு. சரிங்களா? பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மட்டன் வேக வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதோடு சேர்த்து நல்ல ஒரு கொதி விட்டுடலாம். ஓகே, மட்டன் சேர்த்தாச்சு. இப்போ நல்ல ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் புதினாவும் போடணும். அதையும் போட்டுடலாம். ஒரு கையளவு. பாருங்கள், நம்ம போட்ட மசாலா, தண்ணி பக்குவம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். இது இப்போ இந்த அரிசியை உள்ளே நம்ம போட போகிறோம். ஓகே, மூடிட்டு கரெக்டாக இது வந்து ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு டம்மில் போட்டோன்னா நல்லா சாப்பாடு லென்த்தாகவும் உடையாமல் இன்னும் நல்லா ஃபுல்லாக கோபுரம் மாதிரி நல்லா வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ நான் மூடி டம் போட போகிறேன். ஓகே, நம்ம டம் போட்டு வச்சுட்டோம். போட்டு ஒரு அதிகமாக ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வாவ், நைஸ்.